இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம 9ஆம் பாவத்தை பற்றி பேச போகிறோம். இதுவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பாவங்கள் பார்த்தோம். இந்த 8 பாவத்தில் லக்ன பாவத்தில் என்ன சொன்னால் ஒருவரை பற்றிய சிந்தனை, சுய கௌரவம், சுய முயற்சி, ஒருவரை பற்றி உடல்வாக தெரிஞ்சுக்கிட்டோம். 2ஆம் பாவத்தில் என்ன படித்தோம்? பணம், நகை, குடும்பம், பேச்சு, பார்வை, சுவைத்திறன் தெரிஞ்சுக்கிட்டோம். 3ஆம் பாவத்தில் ஒருவருடைய மனசு, ஞாபக சக்தி, புத்தி கூர்மை தெரிஞ்சுங்களா? பயணங்கள், இடமாற்றங்கள், சிறு சிறு இடமாற்றங்கள், நீங்கள் வழங்கக்கூடிய காசோலைகள், இளைய சகோதரன் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். 4ஆம் பாகத்தில் வீடு, வாகனங்கள், இடம், கட்டுமான தொழில், சிறு சிறு உற்பத்தி சார்ந்த தொழில்கள், ஆட்டோமொபைல்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில்கள், வாகன சம்பந்தப்பட்ட தொழில்கள், வாகன உதிரி பாகங்கள், இடம், கட்டுமான சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். 5ஆம் பாகத்தில் பொறுத்தளவில் உங்களுக்கு என்னென்ன மெயினாக குழந்தை, உழைப்பில்லாத வருமானம், நம்ம பார்க்குற ஜோதிடம், அதுக்கடுத்து கலைகள், அனைத்து விதமான கலைகளும் படிச்சுக்கிட்டோம். இப்போ எழுத்தாரத்துக்கு பார்த்தீங்கன்னா சமையல் கலை, பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம் நல்லா இருந்ததுன்னா ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கும் அவங்கள்ட்ட. சமையல் கலையோ இல்லை அழகில், கவர்ச்சியில் ஏதோ ஒரு விஷயத்தில் நல்லா இருப்பாங்க. ஏன்னா 5ஆம் பாவங்கிறது அழகு, கவர்ச்சியான உடற்கட்டலாம் சொல்கிறீங்களே, அதெல்லாம் 5ஆம் பாவத்தில் வருது. அழகு, கவர்ச்சி, விருந்தோம்பல் தெரியுங்களா? சொகுசாக வாழ்கிற வாழ்க்கை இல்லைங்களா? இதெல்லாம் வந்து சுகமான வாழ்வு, சந்தோஷம், கேளிக்கை, விளையாட்டு இதெல்லாம் வந்து 5ஆம் பாவத்தில் இருந்துச்சு. காதல், இதெல்லாம் அரசியல் எல்லாம். 6ஆம் பாகத்தை பொறுத்த என்ன சொல்கிறோம்? வேலை, உழைப்பு, தனிமை, வெற்றி, பிடிவாத குணம், திருப்பி செலுத்தக்கூடிய கடன், நோய் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் வந்துக்கிட்டு 6ஆம் பாவம். விவாகரத்து எல்லாமே, அப்புறம் மருத்துவர், வழக்கறிஞர் எல்லாம் 6ஆம் பாவத்தில் பார்த்தோம். 7ஆம் பாவத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு என்ன சொல்லணும்? திருமணத்துடைய வாழ்க்கை, திருமணம் எப்படி அமையும், வெளியுலகம் எப்படி பழகுவாங்க, சட்டம், சட்ட படிப்புகள் அதை பற்றி படித்தோம். 8ஆம் பாவத்தை பொறுத்தளவில் நிறைய வலி, வேதனைகள், கஷ்டங்கள், அவமானங்கள், துன்பங்கள், நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நிறைய படித்தோம். இப்போ பார்க்க போகிறது நமக்கு 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகளை பார்த்தீங்கன்னா அமரும் பகுதின்னு சொல்கிறது. ஆசனவாய்ன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆசனவாய், அமரும் பகுதி. அமரும் பகுதிங்கிறது 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்தில் உறுப்புகளில் காரகங்கள் எடுத்துக்கிட்டா சரி, 9ஆம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரி தெய்வம் சார்ந்த காரகம்னு சொல்கிறது. அதாவது இறைவனுடைய அனுக்கிரகம் பெற்ற காரகம் சொல்றது. அதாவது பூர்வ ஜென்ம புண்ணியம் சொல்கிறோம். பூர்வ ஜென்ம புண்ணியம் எழுதிக்கிறங்க. பூர்வ ஜென்ம புண்ணியம், தெய்வம், ஆன்மீக விஷயங்கள், வக்பு வாரியங்கள், திருச்சபைகள், வக்பு வாரியங்கள், திருச்சபைகள், அறநிலையத்துறை, குருமார்கள், பாதிரியார்கள், வேதம் ஓதுபவர்கள், பூசாரிகள், கோயில் பணியில் ஈடுபடுவர்கள். கோயில்னா என்ன சொல்கிறோம்? ஆலய பணியில் ஈடுபடுறவங்க. இப்போ இந்த கிறிஸ்டினாக என்ன செய்வாங்க? அவங்கள திருச்சபைன்னு சொல்லுவாங்க. முஸ்லீம்ல என்ன சொல்கிறோம்? வக்பு வாரியம் சொல்கிறோம் இல்லையா? இது சம்மந்தப்பட்ட எல்லாமே, அதாவது ஆன்மீக பணிகளில் ஈடுபடுறவங்க எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்தில் வந்துடும். ஏன்னா 9ஆம் பாவங்கிறது வந்து இறை பணிகள்னு சொல்கிறது. ஆன்மீக விஷயங்கள் அனைத்தும், அனைத்து மத கடவுள்களும், ஏன்னா 9ஆம் பாவங்கிறது வந்து இறைவனாகவே கொடுக்கக்கூடிய பலன் சொல்கிறது. ஏன்னா போன ஜென்மத்தில் நீங்கள் என்னென்ன பாவ புண்ணியம் செஞ்சீங்களோ அதன் ரீதியாக இந்த ஜென்மத்தில் யார் மூலமாக பிறக்கிறீங்க? உங்களுடைய தந்தையினுடைய உயிரணு மூலம் பிறக்கிறீங்க. உங்கள் தந்தை யார் மூலமாக பிறந்தார்? அவருடைய தாத்தா மூலமாக. அப்போ 9ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் சொல்கிறது. நம்மளுடைய பரம்பரையினருங்கிறது 9ஆம் பாவம், முன்னோர்கள் சொல்கிறோம். 9ஆம் பாவங்கிறது பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அனுக்கிரகம் சொல்லிட்டாங்க. இன்ட்யூஷன் பவர்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக என்ன, பின்னால் எழுதிக்கிறங்க, பின்னால் நடக்கக்கூடியதை
முன்னாடியே யோசிக்கும், முன்னாடியே யூகிக்கும் திறன் கொண்டவர்கள். யோசிக்கும் எழுத வேண்டாம், யூகிக்கும் திறன் கொண்டவர்கள். ஒரு சம்பவம் நடக்க போகுது, அந்த சம்பவத்தை முன்னாடியே யூகிக்கிறாங்க இல்லையா, எனக்கு தெரியும் இந்த சம்பவம் இப்படித்தான் நடக்கும் அப்படின்ட்டு, அது கரெக்டாக நடக்கும். அதாவது கனவுன்னு எழுதிக்கிறீங்க, கனவுன்னு எழுதிக்கிட்டு அதில் இந்த வேர்டு எழுதிக்கிறீங்க. அதாவது கனவுன்னா என்ன சொல்கிறோம், கனவு என்ன செய்யறான், நாளைக்கு நடக்கிற சம்பவத்தை முன்னாடியே கனவுல வந்துடும். ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, நான் கனவு காண்றேன் சார், அது ஃபுல்லாகவே நடக்குது சார் அப்படின்னா என்ன அர்த்தம், இயல்பாகவே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லிங்க் உங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா 9ஆம் பாகங்கிறது பார்த்தீங்கன்னா வான் சொல்கிறது, ஆகாயம் சொல்கிறீங்களே, ஆகாய தத்துவங்கிறது 9ஆம் பாகத்தில் தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த இறைவனோட என்ன சொல்கிற, நம்மை மீறிய ஒரு இயற்கை சக்தி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. மற்றதெல்லாம் என்ன சொல்கிறோம், 4 தத்துவங்களை நம்ம சொல்லிடுறோம், நீர் தத்துவம், நிலத்தத்துவம், காற்று தத்துவம் சொல்கிறோம் இல்லையா, நெருப்பு தத்துவம் சொல்கிறது மாதிரி ஆகாய தத்துவங்கிறது, ஆகாயத்துக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு ரிலேட்டட் இருக்குது. ஒரு மேலே நம்மளை அறியாமல் அது இயற்கையாக இருக்குது. அது என்னவா இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், பிரம்மாவாக இருக்கலாம், சரஸ்வதியாக இருக்கலாம், லட்சுமியாக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், அல்லாவாக இருக்கலாம், புத்தராக இருக்கலாம். ஆனால் எமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த சக்திங்கிறது என்னென்னா 9ஆம் பாவம், இறை சக்தின்னு சொல்கிறது, அதுதான் 9ஆம் பாவம் சொல்கிறது. அப்போ யார் ஒரு மனிதர் நல்ல மனிதராக இருக்காங்களோ அவங்களுக்கு இயல்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறைவனுடைய அனுக்கிரகம் நல்லா இருக்கும். இறைவனுடைய அனுக்கிரகம் நல்லா இருக்கிறது, அதான் 9ஆம் பாவம் சொல்றது. இறைவனுடைய அனுக்கிரகம், அதாவது தெய்வத்தின் ஆசி எழுதிக்கிறீங்க, தெய்வத்தின் ஆசி, இறைவனுடைய அனுக்கிரகம். அப்போ ஆன்மீக பணிகள் எல்லாமே சொல்லிட்டேன். ஆன்மீக பணிகள்னா அதில் போயிட்டு என்னென்ன சொல்கிறான், எல்லாமே வேத பாடசாலைகளாக இருக்கட்டும் சரிங்களா, அதே மாதிரி மந்திரங்கள் கற்றுக் கொடுக்குறதா விஷயங்களாக இருக்கட்டும். இப்போ முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா மதர்சான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒன்று அவங்கவுங்க மதத்தை வளர்க்குறதுக்காக சில வச்சுருக்காங்க இல்லையா, சில கல்விக்கூடங்கள் வச்சுருக்காங்க இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 9ஆம் பாகத்தில் வந்துடும். எல்லாமே மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். இந்து மதத்தில் என்ன சொல்கிறோம், அறநிலையத்துறைன்னு சொல்கிறாங்களே, அறநிலையத்துறை சார்ந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா 9ஆம் பாகத்தில் வந்துடும். 9ஆம் பாகத்தில் பார்த்தீங்கன்னா தந்தை ஸ்தானம் சொல்கிறோம், தந்தையுடைய ஸ்தானம் எழுதிக்கிறீங்க, தந்தை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்தில் முக்கியமானது காரணம் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே 9ஆம் பாவங்கிறது எந்த பாவத்துக்கு 8ஆம் பாவம் வரும்னா 2ஆம் பாவத்துக்கு அது 8ஆம் பாவமாக வரும். 2ங்கிறது பணம், குடும்பம். இப்போ காலச்சக்கரத்தில் 2வது வீடு பார்த்துருப்பீங்க, எந்த வீடு இருக்குது, ரிஷப வீடு, சுக்கிரன். அப்போ ரிஷபத்தில் என்ன சொல்கிறோம், மாடு மாதிரி உழைச்சிட்டே இருப்பாங்க, குடும்பத்துக்காக உழைச்சிட்டே இருப்பான்னு சொல்கிறோம். அதுக்கு 8ஆம் பாவம் இங்கே என்ன சொல்கிறோம், 9ஆம் பாவத்தில் என்ன சொல்கிறோம், இறைவன், அது குருவுடைய வீடு. அப்போ இறைநிலையை அடையணும்னா என்ன செய்யணும், குடும்பத்தை விட்டுட்டு வந்தால் தான் முடியும். ஏன்னா 2ங்கிறது பற்றி 8ஆம் பாவத்தை படித்தோம். இப்போ குடும்பத்துக்கு எதிர்மறையாக வேலை செய்கிற பாவம் எது, அந்த 2ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் 9ஆம் பாவம். அப்போ அந்த 9ஆம் பாவத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு குடும்பத்தை விட்டுட்டு, குடும்பங்கிற சிந்தனை இருக்கக்கூடாது, பணத்தை பற்றிய சிந்தனை இருக்கக்கூடாது, நகைகள் மேலே ஆசை இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறவங்க எங்கேயா வர்றாங்க, துறவியாக வர்றாங்க. இதெல்லாம் இல்லாதவங்க தான் என்ன செய்கிறாங்க, துறவியாக வர்றாங்க. அதனால் அது என்ன செய்யணும்னா 9ஆம் பாவங்கிறது பற்றற்ற நிலைன்னு சொல்கிறது, பற்றற்ற நிலை, எதுலையுமே பிடிப்பற்ற நிலை. அப்போ பணத்தின் மேலே மோகம்லாம் என்ன சொல்லுவீங்க நீங்கள் அதை இந்த காலத்தில், அப்போ என்ன சொல்லுவோம், பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்க என்ன சொல்லுவீங்க, செலவாளி, ஊதாரி. கையில் காசு இருக்குது, அது நிறைய செலவிட்டால் வந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்க என்ன சொல்லுவீங்க, காசுக்கு மரியாதை தெரியாதவன் சொல்கிறோமா. ஏன்னா அந்த 9ஆம் பாவங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பலன் சொல்லும்போது இது நிறைய உங்களுக்கு பலனில் வரும். யாருக்கெல்லாம் 2ஆம் பாகத்தில் போய் 9ஆம் பாகம் தொடர்பு கொள்ளுதோ, 2ங்கிறது என்ன பணம், 9 என்ன கையில் காசு வந்தாலும் தங்காது, உங்கள் கையில் காசு வந்தாலும் தங்காது. ஏன்னா 9ஆம் பாகம் என்ன சொல்கிறோம், தர்மம் எழுதிக்கிறீங்க, தர்மம், நீதி, நேர்மை, நியாயம், இரக்க சிந்தனை, அதாவது இரக்க குணம், பிறருக்காக விட்டு கொடுக்கிறது, பணத்தை மதிக்காதவர்கள், பணத்திற்கு மதிப்பு கொடுக்காதவர்கள், குடும்பத்தின் மீது அக்கறை இல்லாதவர்கள். இதெல்லாம் எதில் வருதுன்னா உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் வருது. அப்போ 9ஆம் பாவத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இயல்பா என்னன்னா, ஜாதக ரீதியாகவே 9ன்னு வந்துட்டாவே, அங்கே ஏற்கனவே பழைய மாதிரிலாம் சொல்லியிருக்கோம், நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் பார்த்து அந்த காலத்தில் பிழைக்க முடியுமா, அந்த காலத்தில் இந்த காலத்தில் என்ன சொல்லுவீங்க நீங்கள், பேர் என்ன சார் சொல்லுவீங்க, ஏமாலின்னு சொல்லுவீங்களா, ஏமாலி, பிழைக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்கிறீங்களா. ஏன்னா அந்த 9ஆம் பாகம் யாருக்கெல்லாம் இருந்தால் தேவையில்லாத விஷயங்கள், இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள்,
அடுத்தவர்களுக்கு தொண்டு செய்கிறது, தொண்டு செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட சொல்லும் ஒழிய யாருக்கெல்லாம் நிறைய 9 இருக்கோ அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு பொறுப்புங்கிறது சுத்தமாக இருக்காதுங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு டிவி பார்த்துட்டு இருக்காங்க, 10ஆம் பாகத்தில் அடுத்து பொறுப்புன்னு ஒன்று வரப்போகுது. ஒருத்தர் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அடுப்பில் பால் இங்கே பாலை வச்சுட்டு வேணும் டிவியை பார்த்துட்டே இருப்பாங்க. அங்கே பால் பொங்கி அடுப்பு என்ன செய்யும்னா கேஸ் ஆஃப் ஆகி கேஸ் லீக் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கும். அதை கூட கவனிக்க மாட்டாங்க. பக்கத்துல இருந்து ஒருத்தர் வருவாங்க, ஏம்மா உங்கள் வீட்டில் ஏதோ கேஸ் லீக் ஆகிற மாதிரி இருக்குமா அப்படின்னு எட்டி பார்த்தா அப்புறம் தான் தெரியும் அங்கே பால் பொங்கி அடுப்பு அணைஞ்சு அதுலேருந்து கேஸ் லீக் ஆகிட்டு. இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய அப்படின்னு நடந்த பொறுப்பு இல்லாதவங்க சொல்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை உனக்கு. ஏன்னா பொறுப்பான வேலைகள் செய்கிறதுக்கு 10ஆம் பாகம்னு சொல்கிறது, 9ஆம் பாகங்கிறது பொறுப்பு இல்லாதவர்கள். ஏன்னா பொறுப்புங்கிறது என்ன, 2ஆம் பாகங்கிறது குடும்பம்னு சொல்கிறோம். 9ஆம் பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு தள்ளி இருப்பவர்கள் அவர்கள் யார், துறவிகள் சொல்கிறாங்க இல்லையா, துறவிகள், பற்றற்ற நிலையில் இருப்பவங்க. நான் நல்ல சாமியாரை சொல்கிறேன் சார், சும்மா கூத்தடிச்சிட்டு இருக்கிற சாமியாரை நான் சொல்லலை. இயல்பாக வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக பொருள் மீது பற்றற்ற நிலையில் இருக்கிற துறவிகளை சொல்கிறேன். ஆன்மீக நடிகர்கள் நிறையா இருக்காங்க இல்லையா, வெளிக்கிறங்க மடங்கள், துறவர மடங்கள்லாம் இருக்கு இல்லையா, மடங்கள், ஆதீனங்கள், ஆதீனம் சொல்கிறாங்க இல்லையா, ஆதீனங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான இடங்களும் எல்லாமே 9ஆம் பாவம் தான். ஏன்னா இறைவனாகவே இறைவன் வணங்கக்கூடியன்னு சொல்கிறது. 9ஆம் பாகங்கிறது இறைவனாகவே வணங்கக்கூடியது. இறைவன் கொடுக்கறத யாராவது தடுக்க முடியுமா? அதனால தான் 9ஆம் பாகம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 9ஆம் பாகம் நல்லா இருக்கணும். ஏன்னா நீங்கள் 9ஆம் பாகம் கெட்டு போயிருந்தாலும் என்ன செய்யணும்னா இறைவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். 9ஆம் பாகம் கெட்டு போச்சுன்னா இறைவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு சுத்தமாக இல்லை. அதனால தான் 9ஆம் பாகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அது 1, 5, 9 திரிகோண பாவத்தில் வரும். அதனால் நாங்கள் என்ன செய்யலாம், மஞ்சள் சில சட்டையும் போட்டுக்கணும். உங்களுக்கு ஒரு வித்தியாசப்படுத்தி கொடுக்குறத மஞ்சள் கலர் சட்டை போட்டு கொடுத்துருவோம். ஒவ்வொரு பாவத்துக்கு ஒரு கலர் ஷர்ட் போட்டிருக்கோம்னா உங்களுக்கு வேரியேஷன் பின்னாடி வந்து உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 9ஆம் பாகங்கிறது தர்ம சிந்தனைன்னு சொல்லிட்டோம். தர்ம சிந்தனை, விட்டு கொடுக்கறது, பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தெரியுங்களா, செலவாளிகள். கையில் காசு இருந்தால் என்ன செய்வாங்கன்னா யோசிக்கவே மாட்டாங்க, டக்குன்னு செலவழிச்சிட்டே போயிடுவாங்க. ஏற்கனவே நம்ம 3ஆம் பாவம் ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த 3ஆம் பாவத்தில் என்ன சொன்னோம், சிறு சிறு பயணங்கள். இப்போ ஏற்கனவே சொல்லியிருப்பேன், 3ஆம் பாவத்தில் ஒரு லோக்கல் ட்ரெயின் கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு வரையும் போச்சுன்னா அது 3ஆம் பாவம். இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போனீங்கன்னா ஃப்ளைட்டில் போனீங்கன்னா அது 3ஆம் பாவம்னு சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. இந்த 9ஆம் பாவத்தில் என்னென்ன வரும்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நீண்ட தூர பயணங்களாக இருக்கும். ஏன்னா 9ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா எழுதிக்கிறீங்க வெளிநாடு, வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் போட்டுக்கிறது. வெளி மாநிலங்கள், வெளி நாடுகள், வெளி மாநிலங்கள், வெளி நாடுகள். அப்ப வெளிநாடுகள் வெளி மாநிலங்கிறது என்ன வருது உங்களுக்கு, நீண்ட தூர பயணம். அங்கே என்ன சொல்றோம், சின்ன சின்ன சிறு சிறு பயணங்கள், சிறு சிறு இடமாற்றம் போட்டுறீங்க இல்லையா 3ஆம் பாவத்தில். ஏன்னா அந்த 3ஆம் பாவத்துக்கு இது ஜோடி பாவமாக வரும் 9ஆம் பாவம். ஏன்னா ஜோடி பாவம் பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒன்றை ஒன்று கிட்டத்தட்ட காரங்கள் விட்டு கொடுக்காம இருக்கும். அப்போ இங்கே 9ஆம் பாவத்தை பொறுத்தவரை என்ன, சரி அங்கே சிறிய பயணம் சொல்லணும், இங்கே என்ன சொன்னால் நீண்ட தூர பயணம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குதுன்னா 3ஆம் பாவம் இருந்தால் பக்கத்தில் கிடைக்கும். நல்லா வாட்ச் பண்ணிட்டு வாங்க சார். காரங்கள்லாம் சொல்கிற வேர்டு ஃபுல்லாக வந்துட்டு பின்னாடி லைஃபுக்கு கேட்குற கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லணுமோ அந்த பதிலுக்கான பதிலே ஒழிய நான் சும்மா உங்களுக்கு ஏதோ பேசிட்டு போகணுங்கிறக்காக நேரத்தை ஒப்பித்துட்டு போகிறதுக்காக சொல்லலை. ஒவ்வொரு வார்த்தையிலையும் சில பலன் இருக்குது. வந்து கேட்பாங்க கேள்வி, சார் டிரான்ஸ்ஃபர் பக்கத்தில் கிடைக்குமா தூரத்தில் கிடைக்குமா, 2 ஆப்ஷன் இருக்குது சார். ஒன்று டெல்லியில் போடுற மாதிரி இருக்காங்க, சென்னையில் போடுற மாதிரி. சென்னையா டெல்லியான்னு சொன்னால் கரெக்டாக சொல்ல தெரியணும், டெல்லியா சென்னையான்னு சொல்ல தெரியணும். சென்னையாக இருந்தால் 3, டெல்லினா 9. அப்போ அந்த தசாபுத்திகள் அந்தரம் சூட்சமெல்லாம் கரெக்டாக பார்க்கும் பொழுது அந்த தசாபுத்திகள் வருதா, 9 தொடர்பு கொண்டு இருக்கா அப்படின்னா தூரத்தில் இருக்குது, 3 தொடர்பு கொண்டு இருக்கா பக்கத்தில் இருக்குது. இப்போ இடமாற்றம் வருது, பக்கத்தில் பக்கத்தில் வீடு பரப்பங்களா அடுத்த மாநிலம் போக போகிறாங்களா. பயணங்கள் அடிக்கடி லைஃப்பில் ஒருத்தருக்கு நிறைய நடந்துகிட்டே இருக்கும். யாருக்கெல்லாம் ஒருத்தருக்கு லக்கண பாவத்திலேயே 1ஆம் பாவத்திலேயே 3, 9 தொடர்பு கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் அவர் பெரும்பகுதி பயணங்களாகவே செலவழிக்க போகிறான்னு அர்த்தம், ஒரு இடத்துல இருக்க மாட்டான்னு அர்த்தம். இதில் 9ஆம் பாவங்கிறது வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் 9ஆம் பாவம் தான். வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் 9ஆம் பாவம். வெளிநாடு சொல்றதுல எம்பசி, வெளிநாட்டு தூதரகம் சொல்றீங்களா, வெளிநாட்டு தூதரகம், வெளிநாட்டு பணிகளை செய்யக்கூடிய இங்கே உள்ள நிறுவனங்கள். அது கிரகம் பார்த்தா ராகு எடுத்துக்கிடுவோம், இதனால் 9ஆம் பாகத்துக்குள்ள காரகத்தை எடுத்துக்கிறீங்க. வெளிநாட்டு சுற்றுலா பயணம் போயிட்டு வராங்களே அதெல்லாம் 9ஆம் பாவம்.
நான் 3ஆம் பாவத்தில் என்ன சொன்னேன், நீங்க வழங்கக்கூடிய செக்கு. 9ஆம் பாவங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய காசோலை, உங்களுக்கு வரக்கூடிய காசோலை. 3ஆம் பாவங்கிறது நீங்கள் கூறக்கூடிய தகவல். ஒரு தகவலை நீங்க போன்ல பேசுறீங்க, நான் உங்களுக்கு ஒரு தகவல் பேசுறேன். இப்ப இது நான் உங்கள்கிட்ட கொடுக்குற மெசேஜ் 3ஆம் பாவம். நீங்க அதை அங்கிருந்து ரிசீவ் பண்றீங்க, அது 9ஆம் பாவம். அது 9ஆம் பாவம். தெரியுதுங்களா? இப்போ போன்ல ஒருத்தர் இங்க இருந்து பேசுறாருன்னா நான் பேசுறது 3ஆம் பாவம். என்னுடைய கருத்தை அவர் அங்கே ஏத்துக்கிட்டு பேசுறாருன்னா அது வந்து 9ஆம் பாவம் சொல்றது. 9ஆம் பாவத்தை பொறுத்தவரை எக்ஸ்போர்ட்டுங்கிறது 9ஆம் பாவம். ஏற்றுமதி தொழில் பண்றாங்க இல்லையா, அதுக்கு வந்து 9ஆம் பாவம். ஏற்கனவே சொல்லிட்டேன், தொண்டு நிறுவனங்கள் சொல்லிட்டேன். தொண்டு நிறுவனங்கள் எதுல வருது உங்களுக்கு? தொண்டு நிறுவனங்களுக்கு என்ன சொல்றாங்க, டாக்ஸ் ரிலேஷன் சொல்றாங்க. ஏன்னா 9ஆம் பாவத்தில் பொறுத்தவரை என்ன சொல்றோம், வரி விலக்கு விதிக்கப்பட்ட நிறுவனங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப அதுல என்னென்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள். ஏன்னா கல்வி நிறுவனங்கள்லாம் எதுல ஆரம்பிக்கிறாங்க பாருங்க, அறக்கட்டளைன்னு சொல்லி ஒரு வச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த அறக்கட்டளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி உங்களுக்கு சேவை மையத்தோட போயிடும். ஏன்னா அது 2ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் ஆகுது இல்லையா, அதனால வரி கட்ட தேவையில்லை. இந்த வருமானங்கிறது 2ஆம் பாவம். இந்த 2ஆம் பாவத்துக்கு எதிர்மறையா 9 இது 9ஆம் பாவம் என்ன சொன்னா அறக்கட்டளை அப்படின்னா தொண்டு நிறுவனத்தோட ஓடியாந்துருது. இப்போ தொண்டு நிறுவனங்கள் வர்றதுனால பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கல்லூரிகள், இன்ஜினியரிங் கல்லூரிகள், பெரிய பெரிய காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா இந்த அறக்கட்டளை நிறுவனத்தின் கீழ் செயல்படுகிற பொழுது என்ன ஆகுதுன்னா அது வந்து டொனேஷன் யார் வேணாலும் கொடுக்கலாம், அதுக்கு வந்து வரி விலக்கு உண்டு. அப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அதனால தான் என்ன செய்வாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறக்கட்டளைன்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சுக்குவாங்க. அறக்கட்டளை ஆரம்பிச்சு அதன் ரீதியாக என்ன செய்வாங்கன்னா அதன் ரீதியாக தொண்டு புரிவாங்க. அப்போ அனைத்து விதமான தொண்டு நிறுவனங்கள், அனைத்து விதமான தொண்டு நிறுவனங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அறக்கட்டளைகள். அறக்கட்டளைகள் இறைவனாகவே வழங்கக்கூடிய அனைத்து விதமான சலுகைகளும் மற்றும் தீமைகளும். ஏன்னா ரெண்டுமே கொடுப்பார் இல்லையா. 9ஆம் பாவம் நல்லா இருந்தால் நல்லது கிடைக்கும், கெட்டது இருந்தால் என்ன செய்யும்னா இறைவன் கொடுக்கக்கூடிய தண்டனை யாராலும் தடுக்க முடியாது. நம்ம ஏற்கனவே 4ஆம் பாவத்தில் என்ன படித்தோம், கல்வி, ஆரம்ப கல்வி படித்தோம் இல்லையா. அப்போ கல்லூரி வாழ்க்கை அப்படிங்கிறது 9ஆம் பாவம். உயர்கல்வின்னு போட்டுக்கிறேங்க. உயர்கல்வினா 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்துக்கு நல்லா இருந்தால் தான் காலேஜில் அவர் அரியர் இல்லாமல் வெளியே வருவார். அப்போ அரியர் இல்லாமல் அவர் இருக்கார், அரியர் இல்லாமல் படிக்கிறேன்னா 9ஆம் பாவத்தில் ஏதாவது கெட்ட பாவ தொடர்பு இருந்தால் என்ன செய்வாங்கன்னா நீங்கள் கேட்கணும், அரியர் எதுவும் இருக்கா சார், அரியர் எதுவும் விழுந்ததா அப்படிங்கிற கேள்விகளை கேட்கணும். ஏன்னா ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும்னால நீங்கள் ஈஸியாக கேட்கலாம், சார் அரியர் எதுவும் விழுந்திருக்கா சார், உயர்கல்வியில் தடங்கள் ஏற்பட்டுச்சா, உங்களுக்கு ஆரம்ப கல்வியிலே தடங்கள் ஏற்பட்டுருக்குமே, ஒய்ஃபோடு உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை வருமே, இதெல்லாம் பாவங்களுடைய தொடர்பு வச்சு நீங்கள் அழகாக சொல்லிடுவீங்க. கிரகங்களையும் நீங்கள் படிச்சுக்கும் பொழுது துல்லியமாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. இதன் ரீதியாக தான் பிரச்சனை வருது, சகோதரன் ரீதியாக பிரச்சனை வருது, செவ்வாயாக இருந்தால், சுக்கிரனாக இருந்தால் மனைவி ரீதியாக பிரச்சனை வருது, சூரியனாக இருந்தால் அப்பாவிட்ட பிரச்சனை வருது, சந்திரனாக இருந்தால் அம்மாவால் பிரச்சனை வருது, சனியாக இருந்தால் வீட்டில் இருக்க பெருசுகனால பிரச்சனை வருது, ராகுவாக இருந்தால் தாத்தாவால், அப்பாவை பற்றி தாத்தாவால் பிரச்சனை வருது, கேதுவாக இருந்தால் அம்மாவை பற்றி தாத்தாவால் பாட்டியால் பிரச்சனை வருது. இப்படி எல்லாமே நீங்கள் என்ன செய்யலாம்னா கிரகத்தின் ரீதியாக தெரிஞ்சுக்கிறலாம். புதன்னா மாமனால் பிரச்சனை வருது, இப்படி சொல்கிறீங்க இல்லையா. அப்போ ஒவ்வொரு பாவமும் அந்த கிரகத்தோடு சேரும்போது என்ன செய்யலாம், நீங்கள் வந்துட்டு அதை அழகாக சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு இறைவனுடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 5ஆம் பாவங்கிறது ஏற்கனவே உங்களோட ஜோதிடம் சொல்லிட்டேன். 9ஆம் பாவங்கிறது இயல்பாகவே ஜோதிட அறிவுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஏன்னா 9ஆம் பாவங்கிறது இறைவனுடைய அனுக்கிரகத்தால் உங்களுக்கு வந்து ஜோதிட அறிவு கண்டிப்பாக நல்லா வரும். இயற்கையினுடைய உச்சபட்சம் சொல்கிறது. 7ஆம் பாவங்கிறது முதல் திருமணம், 9ஆம் பாவங்கிறது 2வது திருமணம். 9ஆம் பாவங்கிறது 2வது திருமணம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா கிராமங்களில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, மனைவி பிரசவத்துக்கு போன உடனே கணவருக்கு உதவியாக, ஏன்னா அந்த காலத்தில் நிறைய விவசாயங்கள் நிறைய நடக்கும், கணவருக்கு உதவியாக என்ன செய்வாங்கன்னா அவருடைய கொழுந்தியாவை அனுப்பிச்சி விட்ருவாங்க. கொழுந்தியான யாரு, அவருடைய தங்கச்சி, ஒய்ஃபுடைய தங்கச்சி. ஒய்ஃபுங்கிறது எந்த பாவம், 7ஆம் பாவம். உங்களுடைய தம்பி எந்த பாவத்தை சொல்கிறீங்க, 3ஆம் பாவம் சொல்கிற மாதிரி உங்கள் ஒய்ஃபுடைய தம்பியாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் எந்த பாவமாக இருக்கும், 7ஆம் பாவத்துக்கு அது 3ஆம் பாவம்னா அது 9ஆம் பாவம். எப்போதுமே பாவத்திலிருந்து எண்ணும்போது 7 + 3 10 எண்ணக்கூடாது, 7லிருந்து எண்ணணும். 7 8 9. அப்போ 9ஆம் பாவங்கிறது பார்த்தீங்கன்னா அப்போ கொழுந்தியான்னு சொல்கிறது. இப்போ கொழுந்தியாவை கொண்டாந்து என்ன செய்வாங்கன்னா விட்டுட்டு பிரசவ காலத்துக்கு அவங்க போயிடுவாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கிராமங்களில் பிரசவங்கள் போயிட்டாங்கன்னா 5 மாதம் 6 மாதம் அங்கே போய் இருந்துருவாங்க.
அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன செய்வாங்கன்னா இவர் என்ன செய்வாருன்னா இன்னொரு பெண்ணோட அந்த குழந்தையோட கனெக்ஷன் வந்துடும். அதனால அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிராமங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 2 திருமணம் 2வது திருமணம் நிறைய நடந்திருக்கும். 2 பேரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நிறைய வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அக்கா தங்க, அதாவது ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா 2 அக்கா தங்கச்சி வந்து அக்காவும் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, அது நிறைய இருக்கும். அதுவும் 9ஆம் பாவம் தான். இல்லாட்டா 2வது உறவுன்னு சொல்கிறாங்களா, 2வது திருமணம் பண்ணுறாங்க இல்லையா, அதுவும் 9ஆம் பாவம் தான். ஏன்னா இந்த 2வது திருமணத்துக்கு நிறைய உங்கள்கிட்ட கேள்விகள் வரும். கேள்விகள் வரும்போது 9ஆம் பாவம் முதல்ல நல்லா இருந்தால் தான் அந்த திருமணம் 2வது திருமணம் நல்லா இருக்கான்னு சொல்லணும். நீங்கள் 7ஆம் பாவம் கெட்டு போய் 9ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா என்ன தெரியுமா, முதல் ஒய்ஃபும் சரி வராது, அவர் அது ஏதாவது பிரச்சனையாகி டைவர்ஸில் வந்திருப்பார். திரும்ப உங்களுக்கு 2வது திருமணம் பெரிய லெவலில் பிரச்சனையை முடிச்சிடும். அதனால தான் 9ஆம் பாவத்தை பொறுத்தவரை நீங்கள் இந்த 2வது திருமணம் வந்துச்சிட்டாவே நீங்கள் 9ஆம் பாவத்தை பார்க்கணும். குழந்தையை பொறுத்தவரை இது 3வது குழந்தை எழுதிக்கிறீங்க. இது 3வது குழந்தை 9ஆம் பாவம் சொல்கிறது. ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்து போகப்போ உங்களுக்கே தெரியும். இந்த அகம் புறம் பிரித்து ஒரு சில விஷயங்களை நீங்களே துல்லியமாக சொல்லலாம். முதல் திருமணம் பேசி தடைப்பட்டு 2வது திருமணம் அடைஞ்சா சார் கேட்கலாம். ஆமாங்க சார் அப்படிம்பாங்க. இதெல்லாம் இயல்பாகவே பார்த்துலாம். நீங்கள் 7, 9லாம் தொடர்பு கொண்டிருந்தால் என்ன முதல் பிரச்சனை ஆகி 2வது நிறுத்தல. ஒரு சில பேருக்கு 2 திருமணமே நடந்து நல்லபடியாக சந்தோஷமாக இருப்பாங்க. 2 பேரை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்பார். இதுவும் பாவத்தொடர்புனால வர்றது தான். அப்போ பாவத்தின் ரீதியாக நீங்கள் கரெக்டாக பாவங்களை படிக்கும் பொழுது விதிகளை கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அழகாக பதில் சொல்லலாம். ரொம்பலாம் ரிஸ்க் இல்லை, சாதாரணமாக தான் சொல்லிட்டு வர்றேன். நடைமுறை வாழ்க்கை என்ன இருக்கோ அதுதான். தெய்வம் சொல்கிறேன், அப்புறம் தெய்வம் சம்மந்தப்பட்டது என்னென்ன இருக்குது எல்லாமே. அப்போ பூசாரிகள், எந்த பூசாரிகள், கோயில் பூசாரிகள், கிராமத்து பூசாரிகள் எல்லாமே இதில் தான் வருவார். என்ன சனியாக இருந்தால் கிராமத்து பூசாரிகள், குருவாக இருந்தால் கோயில் பூசாரிகள், அவ்வளோதான் வித்தியாசம். கிரகங்களை வச்சு நம்ம சொல்ல போகிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, தேங்காயை அருவாளால் உடைச்சா ஆயுதங்களை பயன்படுத்தினவங்க யார், அது கோயில் பூசாரிகள், அது சனி. அதே தேங்காயை கையில் பிடிச்சிக்கிட்டு அதை அருவாமல் அடித்தாங்கன்னு என்ன அர்த்தம், அது பூஜை பொருளை கையில் வச்சுருக்காங்க, அது யார், குருமார்கள். ஏன்னா குருமார்கள் ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டார்கள் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் 9ஆம் பாவம் சொல்கிறோம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மந்திரங்கள், திருநூறு அணிதல், பூஜை பொருள் வியாபாரங்கள் எழுதிக்கிறங்க. பூஜை பொருள் வியாபாரங்கள் தெரியுங்களா, மங்களகரமான விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள், கோயில் திருவிழாக்கள், கோவில் திருவிழாக்கள் தெரியுங்களா, தேங்காய் பழ வியாபாரம், பழங்கள், பழங்கள், பழங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9. ஏன்னா 9ஆம் பாவத்தை பொறுத்தவரை எல்லாம் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும், ரொம்ப கரடு முரடாக இருக்காது. 8ஆம் பாவத்தில் என்ன பார்த்தோம், வெறும் கரடு முறை, அடி இதடி வெட்டு குத்து கொலை தற்கொலை சூசைட்லாம் படித்தோம் இல்லையா. இங்கே அதெல்லாம் இல்லை. 9ஆம் பாவத்தில் ரொம்ப எல்லாமே சாத்வீகமாக, அமைதியாக, ஆன்மீகமாக, அன்பு, இரக்கம், கருணை, பாசம் தெரியுங்களா. பணத்தின் மீது பற்றற்ற நிலை எழுதிக்கிறீங்க. பணத்தின் மீது பற்றற்ற நிலை, குடும்பத்தின் மீது பற்றற்ற நிலை, வெளிநாட்டு பயணங்கள். வெளிநாட்டு போகிறவங்க என்ன செய்யலாம், குடும்பத்தை விட்டுட்டு தானே சார் போகிறாங்க. குடும்பத்தை விட்டு பிரிந்து இருத்தல் அப்படின்னு எழுதிக்கிறீங்க. குடும்பத்தை விட்டு பிரிந்திருத்தல். இந்த வேர்டுகள் நாங்கள் வேகமாக சொன்னால் கூட நீங்கள் கேட்டுக்கிட்டு ஒரு தடவை நீங்கள் மெதுவாக எழுதிக்கலாம். ஏன்னா நாங்கள் ரெக்கார்டு வடிவில் கொடுக்குறதுனால முடிஞ்ச மட்டும் ரொம்பவும் நேரம் எடுத்துக்கிற முடியாதனால முடிஞ்ச மட்டும் நாங்கள் அந்த வார்த்தை சொல்கிறோம். வார்த்தையை சொல்லும்போது நீங்கள் எழுதிட்டே வாங்க. ஒரு முறைக்கு 2 முறை கேளுங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீயாக பார்க்கலாம். அந்த வேர்டு வருது, இதெல்லாம் 9ஆம் பாவத்தில் இருக்குது. அப்போ 9ஆம் பாவங்கிறது பொறுப்பு இல்லாத நிலைக்கு. அப்போ 9ஆம் பாவம் ஒருத்தர் இருக்கிறது என்ன செய்யணும், பொறுப்பான விஷயங்களை செய்யக்கூடாது. இப்போ ஒருத்தர் 1ஆம் பாவம் சரி ஜாதகர்னு சொல்லிட்டோம். 1ஆம் பாவங்கிறது லக்னம் ஜாதகர், அவர் தான் ஜாதகர், அவர் தான் ஜாதகமே பார்க்க போகிறீங்க. அவர் 1ஆம் பாவம் 9ஆம் பாவத்தோட மண்ணு அப்படி இருக்கு. அவர் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் தான் இருப்பார். அவர்கிட்ட போய் பொறுப்பான விஷயத்தை கொடுக்கக்கூடாது. ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க, தனுஷுக்கு அவள் அண்ணனுக்கு ஃபீஸு கட்டுறதுக்கு இன்றைக்கி லாஸ்ட் டேட்டா ஸ்டேட் பேங்க்கில் போய் பணம் கட்டணும், 800 ரூபா இருக்குது. அண்ணனுக்கு 800 ரூபாய்க்கு டிடி எடுத்து கரெக்டாக இன்றைக்கி மதியத்துக்குள்ளே அனுப்பிச்சிடறான்னு சொல்லுவார். அவர் தனுஷ் என்ன பண்ணுவார், அவர் ஜாரியை பார்த்தா நினைச்சார், பின்னாடியே போயிடுவார் பைக் எடுத்துக்கிட்டு. படத்தில் சார் நான் சொல்கிறது, பின்னாடியே போயிடுவார். கடைசியில் என்னாகும், அந்த டிடி எடுக்க முடியாமல் போயிடும். அப்போ என்ன சொல்கிறாங்க, பொறுப்பற்றவனை தருதலைன்னு சொல்கிறோமா, சொல்கிறாங்களா சொல்லலை. இந்த வேர்டு நம்ம ஹார்ஸாக பேச முடியாது. ஏன்னா 9ஆம் பாவங்கிறதுக்கு இப்போ உள்ள காலத்தில் அதுதான் வார்த்தை, சரியான வார்த்தை. ஊதாரி, தருதலை, பொழைக்க தெரியாதவன், பொறுக்கிலாம் சொல்கிறாங்க. 9ஆம் பாவத்துடைய காரகம். இந்த காலத்தில் போய் சார் யாராவது தர்மம் செஞ்சால் நீங்கள் நல்லவன் சொல்லுவீங்களா சார்? ஒரு வசதியான ஆள் தர்மம் செஞ்சால் பரவாயில்லன்னு சொல்லலாம். இப்போ ஒன்றுமே இல்லை,
இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு கேட்க வர்றாரு, பொண்ணு பார்க்குறதுக்காக வர்றாங்க. சரி, பொண்ணு வீட்டுக்காரங்க உங்களை பற்றி மாப்பிள்ளையை பற்றி தேடி வர்றாங்க சார். மாப்பிள்ளை வந்து என்ன சிகரெட் அடிப்பாரா? அடிக்க மாட்டார். தண்ணி அடிப்பாரா? அடிக்க மாட்டார். வேறு பொம்பளை அதெல்லாம் எந்த பழக்கமும் இல்லை. சைட்டு ஹைட்டு அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டார். சரி ரைட், ரொம்ப நல்லவர். பொண்ணை கொடுக்கலான்னு முடிவு பண்ணும்போது உடனே கொடுத்துருவாங்களா? அடுத்து என்ன கேட்பாங்க? வேலைக்கு போகிறாரா கேட்பாரா? கேட்க மாட்டாரா? வேலை பார்க்கல. வேறு ஏதாவது பணம் காசு ஏதாவது கையில் சேர்த்துச்சுன்னா அதெல்லாம் இல்லை. அவருக்கு பணம் காசு இந்த வேலைக்கு போகிறலாம் சுத்தமாக பிடிக்காதுங்க அவருக்கு. அப்படின்னா ரொம்ப நல்ல மனிதர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கொடுத்துருவீங்களா பொண்ணை? அவர் நல்ல சாமி முடாருங்க அப்படின்னா கொடுத்துருவீங்களா? அப்புறம் என்ன சொல்லுவாங்க அவங்களாம்? அந்த கவுண்டமணி சொல்லுவார்ல ஒரு படத்தில், அந்த கதை தான். எதுவுமே சேட்டா எதுக்கு அந்த உலகத்தில் வாழ்கிறா, இத்தனை வருஷம் வாழ்ந்து என்னடா செய்ய போறீங்களே, அந்த மாதிரி தான் 9ஆம் பாகம் இப்போ உள்ள காலத்தை பொறுத்தளவில். கவுண்டமணி ஒரு படத்தில் கேட்பார் இல்லையா, நான் 100 வருஷம் வாழ்றதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கண்ணே அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து கேட்கும்போது என்ன சொல்லுவார்? சிகரெட் அடிப்பியா? அடிக்க மாட்டேன். தண்ணி அதெல்லாம் அதே அடிக்க மாட்டேன். பொம்பளை அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் எதுக்கு நான் 100 வருஷம் வாழ்றேன்னு சொல்கிறது மாதிரி இந்த 9ஆம் பாகத்தில் இருக்க என்னச்சுன்னா பெரிய தர்ம சிந்தனை தான். என்ன சொல்லணும்னா ஆலய பணிகள் போயிடுவாங்க. அதுக்கு ஒரு பேர் உளவார பணின்னு சொல்லுவாங்க. அங்கே போயிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் கோயில் கோயில்னு கிடப்பாங்க. எப்போ பார்த்தாலும் கோயில் கோயில்னு கிடந்தால் அவங்களுக்கு வந்து என்ன செய்யும் சார்? பொண்ணு கொடுப்பாங்களா சார்? யோசிச்சு பாருங்க. அதனால நான் ஏற்கனவே சொன்னேன், மூல நட்சத்திரம் காலச்சக்கரத்தில் 9வது வருது. அது கேதுடைய நட்சத்திரம். ஆன்மீக பணியில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும். அதனால தான் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா குடும்பத்தின் மீது அவங்களுக்கு பற்றற்ற நிலை ஆயிரும். கேது என்பவர் பற்றற்ற நிலையில் உள்ளவர். அதனால அந்த காலத்தில் பொதுவாக சொல்லி வச்சது. பொதுவாகவே என்ன, அது ஒரு ஆன்மீக பணியில் ரொம்ப நாட்டத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறக்காக தான். என்ன 9ஆம் பாகங்கிறது உச்சபட்ச சந்தோஷம் சார். 5ஆம் பாகத்தில் கேளிக்கைகள் சந்தோஷம்லாம் படிச்சிங்க இல்லையா? இப்போ என்ன சொல்கிறோம்? பொதுவாக மனைவியோட இன்னொரு தொடர்பு இருந்தால் சந்தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்களே. என்ன சொல்கிறாங்க? கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஏன்னா அந்த 9ஆம் பாகங்கிறது வந்து ஒரு அதீத சந்தோஷத்தை கொடுக்கும். கள்ள உறவுன்னு சொல்கிறது. 9ஆம் பாகத்துக்கு என்ன சொல்கிறேன்னா கள்ள உறவு, கள்ள காதல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் வரும். அதாவது சந்தோஷத்தினுடைய உச்சம் சொல்கிறது. லக்ன பாவங்கிறது 1ஆம் பாவம் சார். அதனுடைய அடுத்த திரிகோண பாவம் 5. அதிலிருந்து 5 எண்ணினா 9 வரும். அப்போ திரிகோண பாவத்தில் வந்தீங்கன்னா உச்சபட்சம் ஜாதகருக்கு வந்து உச்சபட்ச சந்தோஷத்தை கொடுக்கறது 9ஆம் பாவம் சொல்கிறது. அப்போ உச்சபட்ச சந்தோஷம் 2 விதம் இருக்கு. என்ன? ஆன்மீகத்திலேயே போகிறது ஒரு சந்தோஷம். இன்னொன்று என்ன? சந்தோஷத்திலே திளைச்சு கிடக்கிறது. சந்தோஷத்திலே திளைச்சு கிடக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5ஆம் பாவத்தில் போய் டாஸ்மாக்னா அதை ரசித்து சாப்பிட்றதுன்னு அர்த்தம். ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட பலன்னு சொல்லுவேன், அப்படி தான் சொல்லுவேன். இப்போ ராகு என்பது என்ன சொல்கிறேன்னா போதைக்கு உள்ள காரகம் சொல்கிறேன். இது 5, 9, 5ஆக இருந்தால் என்ன சொல்லாங்கன்னா அவங்க சாப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. இதே நீங்கள் ராகு 8, 12 இருந்துச்சுன்னா அப்படியே அந்த மூடியை திருகி விட்டுட்டு தண்ணி கூட ஊற்றாம அப்படியே கடன்னு ராவை அடிச்சுட்டு போகிறாங்க இல்லையா? இதுவும் ராகு தான். அப்போ ஒரு வேலையை ரசித்து செய்கிறது. இந்த 9ங்கிறது என்னன்னா அதிலே திளைத்திருத்தல் சொல்றது. திளைத்திருத்தல் அது 9ஆம் பாவம். அதனால தான் 9ஆம் பாவத்தை பொறுத்தவரை எல்லாமே என்னன்னா சிரமம் இல்லாமல் கிடைக்கும். 9ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னு என்ன செய்யும்? சிரமம் இல்லாமல் கிடைக்கும். இப்போ 9ஆம் பாவம் ஒருத்தருக்கு எக்ஸாம்பிளுக்கு 9ஆம் பாவத்தில் 6 காமிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 6ங்கிறது வேலை. இப்போ 9ஆம் பாவத்தில் 6 என்ன? படித்து முடித்தவொடனே உயர்வழி முடித்தவொடனே ஜாப்புக்கு போயிடுவார். முடித்தவொடனே உடனே ஜாப்புக்கு போயிடுவார். ஏன்னா அது இறைவன் இமிடியேட்டாக அந்த வரணத்தை கொடுக்குறான்னு அர்த்தம். 9ஆம் பாவத்தில் 7ன்னு வச்சுக்கிறீங்களேன், கரெக்டாக பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் பருவமான வயசில் கல்யாணம் முடிஞ்சிடும்னு அர்த்தம். ஏன்னா இறைவன் உடனே அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாருன்னு அர்த்தம். இயற்கையே நமக்கு அந்த வரத்தை கொடுத்துருக்கு, அந்த கொடுப்பினையை கொடுத்துருக்கு, அந்த விதியை கொடுத்துருக்கு. விதியை பற்றி தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த விதியை கொடுத்துருக்குன்னு அர்த்தம். அப்போ 9ஆம் பாவத்தை பொறுத்தளவு உங்களுக்கு என்ன சொல்கிறோம்? 2வது மனைவி, 3வது குழந்தை, இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம், அறக்கட்டளை நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள், சரிங்களா? குழந்தைத்தனமான மனசு, சரிங்களா? உச்சபட்ச சந்தோஷம், சரிங்களா? அதுக்கடுத்து என்ன சொல்கிறோம்? அனைத்து விதமான ஆன்மீக விஷயங்கள், கோயில், பூசாரிகள், பூஜை பொருட்கள், பழ வியாபாரங்கள், இதெல்லாம் என்ன சொல்கிறோன்னா 9. ஏன்னா 9ஆம் பாவத்தை பொறுத்தவரை கிரகத்தின்னு எடுத்துக்கிட்டால் குருவுடைய காரகங்கள் நிறையா வரும். ஆலோசனை கூறுறது, அறிவுரைகள் கூறுறது, இவங்களாம் யார் செய்கிறா? சாமியாருக்கு செய்கிறாங்க இல்லையா? அறிவுரை கூறுறது, ஆலோசனை கூறுறது செய்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் யார்? நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா என்ன? இன்றைக்கி சங்கராச்சாரியார் சொன்னால் என்ன சொல்கிறீங்க? அவர் சாமி சொல்கிறாரு அப்படிங்கிறீங்க. நித்யானந்தா சொன்னால் என்ன சொல்கிறீங்க? அவர் சாமி சொல்கிறாருங்கிறீங்க.
சிவாச்சாரியார் சொன்னா என்ன சொல்லி, சிவாச்சாரியார்கள் வந்து உங்களுக்கு இது எடுக்கும்போது என்ன சொல்றாங்க, சாமி சொல்றாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த 9ஆம் மாதத்துல ஒரு இறைவன் அனுக்கிரகம், ஏன்னா இறைவன் அனுக்கிரகம் இருக்கும் பொழுது நல்ல ஜாதகமா இருந்தா என்ன செய்யும்னா, தவறு செஞ்சாலும் என்ன செய்வார்னா இறைவன் ஏத்துக்குருவார். அதாவது உண்மையான பாசம் இருந்தா. இப்போ எடுத்துக்காட்டு கண்ணப்ப நாயரை சொல்லலாம். கண்ணப்ப நாயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேடுவ குலத்துல பிறந்தவர். நிறைய பார்த்தீங்கன்னா வந்து சிவனுக்கு தொன்றாற்றவங்க, சிவன் வந்து இயல்பா வந்து என்ன சொல்றாங்க, ஏன் அந்த வார்த்தையை சொல்ல வரேன்னா, நான் ஆரம்பத்திலேயே ஒரு சில மாணவர்கள் வந்து படிக்கும்போதே, சார் நான் சுத்த சைவமாகத்தான் இருக்கணுமா சார், ஜாதகம் படிக்கும்போது அசைவம்லாம் எடுத்துக்கிற கூடாதா சார், அப்படி இருந்தால் வராதா சார், ஏன் அந்த கேள்விக்காக பதில் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது வேடுவ குலத்தில் பிறந்தவர் கண்ணப்பர். அவர் ஒரு முறை என்ன செய்கிறாருன்னா, சரி மலை பக்கம் போகிறார். மலை மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கத்தை பார்க்குறாரு. சிவலிங்கத்தை பார்த்தோன்னா அவர் என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு ஒரு அருமையான மாமிசம், ஒரு மான் வேட்டையாடி என்ன செய்யறாரு, கறியை கொண்டு போகிறார். அது ஒரு அபூர்வமான மான், அதை கொண்டுட்டு போகிறார். கொண்டுட்டு போனவொடனே அவர் மேலே போகும்போது அந்த சிவலிங்கம் தனியாக இருக்கிறத பார்த்தோன்னா அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னா, நம்மளாவது மனித மக்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இவர் வந்து இங்கே வந்து தனியாக வந்து பசியும் பட்டினியுமா உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு, அங்கே வந்து ஏற்கனவே ஒரு அந்த சிவனுக்கு தொண்டு செய்கிற ஒரு தொண்டடியார் என்ன செய்வாருன்னா, பூ பழங்கள் எல்லாம் பூஜை பண்ணிட்டு காலையில் அவருடைய வேலை என்ன, காலையில் வர்றது, இந்த பூஜையில் தண்ணி எல்லாம் ஊற்றி சுத்தப்படுத்திட்டு கரெக்டாக பூஜை பழங்கள்லாம் வச்சு பூஜை கொண்டு போகிற அந்த வேலையை தான் அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவருக்கு வந்தவொடனே என்னென்னா, அவர் பசியில் இருக்காருன்னு சொல்லி அதை போல தள்ளி விட்டுட்டு இவர் வச்சிருக்க மாமிசத்தை உள்ள படைக்கிறார். உள்ள வச்சிருக்க மாமிசத்தை படைச்சிட்டு என்ன பண்ணுறாரு, போயிடுறார். போன உடனே மறுநாள் வந்து இவர் வர்றாரு. அப்போ அங்கே என்ன செய்யறாரு, சிவாச்சாரியர் என்ன செய்யறாரு, அங்கே ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. பூஜை பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்யறாரு, குடத்தை எடுத்து கொண்டாந்து சுத்தப்படுத்தி ஆலயத்தை சிவலிங்கத்தை சுத்தப்படுத்தி அதுக்கடுத்து பூஜையில் அந்த இதெல்லாம் யாரோ அசுத்தப்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மான்கறி எல்லாம் தள்ளி விட்டுட்டு ரொம்ப நொந்துக்கிறாரு. சிவனே, இந்த மாதிரி ஒரு பாவச் செயல் நடந்துருச்சு, நீ மன்னிச்சிரு, இந்த பாவத்தை நீ தயவு செய்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், ரொம்ப வேண்டிக்கிறார். அப்ப இயல்பா பார்த்தீங்கன்னா இவர் மறுநாள் என்ன செய்யறாரு, இவருக்கு கண்ணப்பனார் வர்றாரு. ஓஹோ, இந்த குடம்லாம் தண்ணி எடுத்துட்டு போய் பூஜை பண்ணித்தான் செய்யணுமான்னு நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா கையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாமிசங்களை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாரு, வாயில தண்ணி எடுத்து கொண்டாந்து வாயிலே என்ன செய்யறாருன்னா துப்புறாரு. வாயிலேயே துப்பிட்டு என்ன செய்யறாருன்னா, அந்த மான்கறியை தினசரி நீ ஒன்றும் சாப்பாட்டுக்கு ஒன்றும் பயப்படாதுன்னு சொல்லிட்டு தினசரி கொண்டாந்து ஏதோ வேட்டையாட கிடைக்கிறதுல அந்த லிங்கத்துக்கு கொண்டாந்து வச்சுட்டு போறாரு. அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவருக்கு தினசரி இந்த சம்பவம் சொன்னோன்னா அந்த சிவனுடைய அடியார் அவருக்கு என்ன ஆச்சுன்னா, என்ன இறைவா என்னை ரொம்ப சோதிக்கிறிய, தினசரி இந்த சம்பவம் நடக்குதே அப்படின்னு சொன்னோடனே ஒரு நாள் கனவுல போய் சொல்றாரு, நீ ஒன்றும் பயப்படாத, நாளைக்கு வந்து பாரு, நீ தான் பெரிய சிவர் தொண்டாட்டுன்னு சொல்ற, நாளைக்கு அவர் என்ன இருந்து செய்கிறாரு அப்படிங்கிறத வந்து நீ மறைஞ்சிருந்து பாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிவனடியார் என்ன செய்யறாரு, மறைஞ்சிருந்து பார்க்கிறார். இவர் என்ன செய்யறாரு, வழக்கம் போல வர்றாரு, சார் தண்ணியை வாயில முகந்து கொண்டாடுறாரு. வாயில வந்து என்ன செய்யறாரு, லிங்கத்து மேல துப்பி உமிழ்ந்து என்ன செய்யறாரு, அதை அலசு பண்றாரு. இதெல்லாம் எப்போதும் போல வேட்டையாடுற மாமிசத்தை வச்சுட்டு கும்பிடும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன செய்யுது, ஒரு கண்ணில் இருந்து ரத்தம் வருது. ஒரு கண்ணில் இருந்து ரத்தம் வருது. ரத்தம் வந்தாலும் என்ன செய்யறாரு, கண்ணப்ப நாயர் துடிச்சு போயிறாரு. என்ன சிவனே, உனக்கு ஏன் ரத்தம் வருதுன்னு சொன்னா என்ன செய்யறாருன்னா, அவருக்கு ரத்தம் வருது என்ன ஏதுன்னு யோசிக்க தெரியல. ஏன்னா இதுல ஒரு நல்ல கருத்து இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல இந்த மாற்று அறுவை சிகிச்சை, கண் மாற்று அறுவை சிகிச்சைங்கிற ஒரு கருத்தை வந்து அந்த காலத்துல இந்த கண்ணப்ப நாயனார் மூலமே, அதனாலதான் கண்ணப்ப நாயனார்னு சொல்லுவாங்க. இது இப்ப வேணா நம்ம சொல்றோம் ஈஸியா, கண்ணுக்கு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா ஒருத்த கண்ணை புடுங்கி என்ன செய்யறாருன்னா அந்த கண்ணுக்கு நேரம் வைக்கிறாரு, அந்த ரத்தம் நின்று போயிருது. அதாவது சிவன் லிங்கத்துல வந்து வடியக்கூடிய ரத்தம் நின்று போயிருது. நின்று போனா என்ன செய்யறாரு, மறுபடி இன்னொரு கண்ணுல இருந்து ரத்தம் வடிறாரு. ரத்தம் வடிஞ்சுன்னா என்ன ஆகுது, இவருக்கு மறுபடியும் என்ன செய்யறாரு, துடிச்சிடாரு. ஏன்னா ஒரு கண்ணு இருக்கு, ஒரு கண்ணு எடுத்து வச்சுட்டாரு, இருக்கிறதே ஒரு கண்ணு தான் இருக்கு. அந்த இன்னொரு கண்ணை கரெக்டா இடத்துல வைக்கணும். வைக்கும் போது என்னன்னா அவருடைய பற்று, அதாவது பாசம் எப்படி வெளிப்படுங்கிறத பாக்குறாரு இறைவனை ஒழிய, அங்க நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறத இறைவன் ஏத்துக்கிற, இறைவன் வந்து அதை பாக்குறதுங்கிறதுக்காக இந்த கதையை சொல்றேன். அப்ப என்ன ஆகுது, என்ன செய்யறாருன்னா வலது காலை என்ன செய்யறாரு, கரெக்டா என்ன செய்யறாரு, அந்த அழுகிற அந்த ரத்த வடி இடத்துல போய் கரெக்டா அந்த இடம் தெரியுங்கிறதுக்காக காலை கொண்டைங்களை வச்சுக்கிட்டு இந்த வலது கண்ணையும் புடுங்கி கரெக்டா ஒட்டும் பொழுது சிவன் காட்சி அளிக்கிறார்.
சிவன் காட்சியில் என்ன செய்கிறாருன்னா ஒரு வேடுவர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய நாயனார் சிசியராக ஏற்றுக்கிறார். இது ஆக்சுவலாக வரலாறு. ஏன் சொல்கிறோம்னா இந்த இயற்கை என்பது என்னன்னா நீங்கள் எடுத்துக்கிற உணவுனாலேயோ நீங்கள் பழகிற பழக்கத்தினாலேயோ உங்களுக்கு அஸ்ட்ராலஜி வராமல்லாம் போகாது. நீங்கள் என்னைக்கு ஆத்மார்த்தமாக எனக்கு ஜோதிடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலையை நீங்கள் விரும்பி வரும் பொழுது இயற்கை எப்படி சிவபெருமான் எப்படி உங்களுக்கு கண்ணப்ப நாயருக்கு அந்த அருளை கொடுத்தாரோ அது மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் உங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு முன்னோர்கள் இருப்பாங்க. இப்போ நான் ஆச்சரியப்படுவேன், எனக்கெல்லாம் ஜோதிடம் எப்படி வந்ததுன்னா என்னுடைய தாத்தா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி, அவங்க ஆடு மேய்க்கிறவங்க, அவங்கெல்லாம் கிராமத்தில் ஆடு மேய்க்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, பசுமாடு வச்சுருந்தவங்க. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சரி கருமலையான்னு ஒரு கோயில் இருக்காது எங்களுக்கு குலதெய்வம். அங்கே வந்து என்னன்னா சாமி ஆடுவாங்க, அவ்வளோதான். அப்போ தொன்று தொட்டு என்னென்னா அந்த ஒரு பனின்னு சொல்லி வரும்பொழுது அதான் சொல்கிறோம் 9ஆம் பாவங்கிறது. 9ஆம் பாவங்கிறது உங்கள் தாத்தா, உங்கள் பாட்டன், உங்கள் முப்பாட்டன், இதெல்லாம் 9ஆம் பாவத்தில் தான் இருக்குது. அதுதான் பழசில் சொல்லுவாங்க 9ஆம் பாவத்தில் போய் சனி உட்காந்து கெட்டு, ஏன்னா சனினா முன்னோர்கள் சொல்கிறது. அப்போ 9ஆம் பாவத்தில் போய் சனி இருந்து கெட்டு போச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 9ஆம் பாவம்னா நீங்கள் உங்கள் கட்டத்தில் மேலோட்டமாக கட்டத்தில் பார்க்காதீங்க, இது சப்ளாடு தியரி. அப்போ பித்திருக்கள் தோசை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முன்னோர்களுடைய சாபம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ 9ஆம் பாவத்தில் போய் நீங்கள் நல்லா இருக்கும்போது என்ன, ஏதோ யாரோ ஒரு முன்னோர்கள் உங்களுடைய பாட்டனாரோ முப்பாட்டனாரோ யாரோ ஒருத்தர் செஞ்ச புண்ணியம் நீங்கள் இன்னைக்கு ஜோதிடம் படிக்க வந்திருக்கீங்க. அதனால கண்டிப்பாக ஜோதிடங்கிறது வரும். அவங்க அசைவமாக இருந்திருக்கலாம், அதுக்கு சைவமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால என்ன சொல்ல வரேன்னா ஜோதிடத்தை பொறுத்தவரை இறைவனுடைய அனுக்கிரகம் தான், மற்றபடி நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஏன்னா 9ஆம் பாவத்தை பொறுத்தவரை உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம். நீங்கள் தெய்வத்தை பார்க்குறீங்களோ பார்க்கலையா, உங்கள் தந்தையை பார்க்குறீங்க, தந்தையை ஈண்டெடுத்த தாத்தாவை பார்க்குறீங்க, தாத்தாவை ஈண்டெடுத்த பாட்டனை பார்க்காட்டாலும் கண்டிப்பாக இருந்திருக்காரு, பாட்டனை ஈண்டெடுத்த முப்பாட்டன் கண்டிப்பாக இருந்திருக்காரு. அதில் எந்தவித மாற்றம் இல்லை. இதுதான் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம். அவருடைய விந்தணுக்கள், அதனுடைய பரம்பரை, அதில் வந்து நீங்கள் வந்திருக்கீங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை. அதனால சொல்லுவாங்க அப்பனை மாதிரியே புள்ள இருக்கான் பாரு, தாத்தா மாதிரியே புள்ள இருக்கான் பாரு சொல்கிறாங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம், 5ஆம் பாவம் குழந்தையினுடைய அடுத்த பரிணாமம் 9ஆம் பாவம் சொல்கிறோம். அந்த உயிரணு எங்கேருந்து வருது, பாரம்பரியமான விஷயங்கள் சொல்கிறாங்களே. அப்பாவுக்கு வழுக்க இருந்துச்சு, பிள்ளைக்கு வழுக்க வந்துருச்சு. அப்பா ஒரு மாதிரியா கெந்தி கெந்தி நடக்கிறாரு, பிள்ளை அப்படி மாதிரியா கெந்தி கெந்தி நடக்கிறார், அவர் பிள்ளை வர அப்பா மாதிரியே நடக்கிறாரு சொல்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் 9ஆம் பாகம் பரம்பரைன்னு சொல்கிறது, பாரம்பரியமான விஷயங்கள் சொல்கிறது. 9ஆம் பாக விஷயத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக கிடைச்சிடும் சார். இப்போ 9ஆம் பாகத்தில் கடவுள்னு சொல்லிட்டோம். இப்போ நீங்கள் நீதிபதிகள்னு சொல்கிறோம். 7ஆம் பாகத்தில் சட்டப்படிப்பாக இருந்தாலும் நீதிபதிகள் எப்படி அழைக்கிறாங்க, நீதிபதிகள்ங்கிறது 9ஆம் பாவம் எழுதிக்கிறாங்க. 9ஆம் பாவத்தில் நீதிபதிகள் எப்படி அழைக்கிறாங்க, வழக்காடு மன்றத்தில், கோர்ட்டில் மயிலாடுன்னு சொல்கிறாங்களா. அப்போ கடவுளுக்கு நிகராக வச்சுருக்காங்களா. அப்போ நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க, கடவுளுக்கு நிகராக வச்சுருக்காங்க. அதுதான் 9ஆம் பாவம். ஓகேங்களா. ஏன்னா அதாவது குற்றம் செய்கிற நீதிபதிகள் கிடையாது, நியாயமாக நீதி நேர்மைக்காக எத்தனையோ நீதிபதிகள் இருக்காங்களே, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்தில் வர்றாங்க, 9ஆம் பாவத்தில் வர்றாங்க. அதே மாதிரி ஆளுநர்கள் சொல்கிறது, ஆளுநர்கள் எங்கேயாவது தேர்தலில் போட்டிட்டு வர்றாங்களா, ஜனாதிபதி ஆளுநர்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம், எந்த வித சிரமமும் இல்லாமல் அந்த பதவியை அனுபவிக்கிறவங்க. ஆனால் மரியாதை எப்படி இருக்கும், ஒரு முதலமைச்சரை வந்துட்டு பதவி பிரமாணம் செய்ய வைக்கிறதுல யாரு, ஆளுநர் தான். ஆனால் அதிகாரம் யார்கிட்ட அதிகமாக இருக்குது, முதலமைச்சர்கிட்ட தான். இருந்தாலும் ஆளுநர் வரும்பொழுது முதலமைச்சரே எந்திரிச்சு மரியாதை கொடுக்குறாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறைவனாகவே கொடுக்கக்கூடிய இதெல்லாம் அந்த மரியாதைன்னு சொல்கிறது. என்ன சொல்கிறோம், இந்தியாவினுடைய முதல் குடிமகன் யாரை சொல்கிறோம், ஜனாதிபதினு சொல்கிறோம். இப்போ ஜனாதிபதி மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டு வாங்குறாரா, அதெல்லாம் என்ன இல்லை. அவன் ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் இறைவனுடைய அனுக்கிரகத்தால் அந்த பதவி கிடைக்கிறது, நிறைய சிரமப்படாமல் கிடைக்கக்கூடிய பதவிகள், அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெரும் புகழ் வாங்குறவங்க, பேரும் புகழும் வாங்குறாங்க இல்லையா. இப்போ அப்துல் கலாம்னு ஒரு மறைந்த தலைவர் இருந்தார், பெரிய விஞ்ஞானி. எத்தனையோ நாட்டுக்காரங்க கூப்பிட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் தரேன்னு சொல்லி போகாமல், என்னுடைய நாடு, என் நாட்டு மக்களுக்கு அத்தனை பிறந்திருக்கேன் என்று ஒரு சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு உலகமே வியக்கும் அளவுக்கு வந்து உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய உலகோடி வாழ்ந்துட்டு அவர் மறைந்தார். அவர்கிட்ட ஒரு சில பேட்டி எடுத்தாங்க, நீங்கள் வாழ்க்கையிலேயே கண்டுபிடிச்சதில் என்னது பெருசாக எதை நினைக்கிறீங்க, அக்னியை நினைக்கிறீங்களா, அக்னி ஏவுகணை நினைக்கிறீங்களா, நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு அவர். இதெல்லாம் கண்டுபிடிக்க அவர் கேட்ட ஒரே அவர் சொன்னது, எனக்கு வாழ்க்கையிலேயே சந்தோஷம் என்பது ஊனமுற்றவர்களுக்காக ரொம்ப குறைவான
எடையுடைய ஒரு ஊன்றுகோலை கண்டுபிடிச்சு அந்த வாழ்க்கையுடைய வெற்றினர். அதான் 9ஆம் பாவங்கிறது இறைவனை அணுக்கிறன்னு சொல்றது. அவர் இறக்கும் பொழுது யாராவது அவரை பற்றி ஏதாவது தவறா சொன்னாங்களா? இன்னைக்கு மகாத்மா காந்தியை கூட என்ன சொல்றாங்க, இதே ஒரு இந்தியர் தான் சுட்டு கொண்டார். ஆனா அப்துல் கலாம் இறக்கும்போது என்ன சொல்றோம், எல்லார் வீட்லையுமே நினைச்சாங்க, கண்ணீர் சிந்தினாங்க. அது என்ன காரணம் சொன்னா, இதெல்லாம் வந்துட்டு இறைவனாகவே கொடுக்கக்கூடிய புகழ் பேர், அது யாருமே தடுக்க முடியாது. ஏன்னா 9ஆம் பாவங்கிறது பெரும் புகழ், பேரும் புகழும். 3ஆம் பாவங்கிறது சின்ன சின்ன புகழ்னா, 9ஆம் பாவத்துனா பெரும் புகழ்னு சொல்றது. அது இறைவனாகவே கொடுக்கக்கூடிய வரம், அது யாருமே மாற்ற முடியாது. ஏன்னா 9ஆம் பாவம் பொறுத்தவரை பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்லியிருக்கேன், போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச புண்ணியம் இந்த டயத்துல உங்களுக்கு பிள்ளையா பிறந்திருக்கேன்னு சொல்றாங்க இல்லையா. இது 5ஆம் பாவங்கிறது நீங்க உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது இல்லையா, அப்ப என்ன சொல்லுவீங்க, அப்பன மாதிரியே புள்ள வருது சொல்றாங்களா. அப்ப நீங்க வளர்க்குற புள்ள, அப்ப என்ன சொல்ற, நீங்க இனிமே வளர்க்கக்கூடிய பாவ புண்ணியம் அதுதான். இது நீங்க ஏற்கனவே சேர்த்து வச்ச பாவ புண்ணியம், இது நீங்க வளர்க்குற பாவ புண்ணியம். 5ஆம் பாவத்துல சொன்னாலே. அப்ப 9ஆம் பாவங்கிறது நல்லா இருக்கணும், இறக்க குணம் கண்டிப்பா இருக்கணும், தெரியுங்களா. அதே மாதிரி 9ஆம் பாவம் நல்லா இருக்கும் பொழுது எல்லாவித சுபிச்சங்களும் கண்டிப்பா கிடைக்கும். பொதுவாகவே 9ஆம் பாவத்தை பொறுத்தவரை வெளிநாடுங்கிற விஷயம் நிறைய இருக்கு. உயர்கல்வி எடுத்துக்கிறீங்க, அறக்கட்டளை எடுத்துக்கிறீங்க, அன்பளிப்புகள் வருது இல்லையா, அன்பளிப்புகள் வருது. அதனால அந்த 9ஆம் பாவத்துல வரி இல்லாத விஷயங்கள் சார் வரும் சார், டாக்ஸ் நான் டாக்ஸபிள் ரிசல்ட் நிறைய வரும். இப்போ நீங்கள் அஸ்ட்ராலஜிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் நன்கொடையாக தான் வாங்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த ஆலய பணிகளில் கொடுக்குற நீங்கள் தொகையெல்லாம் ஏன் சொல்கிறாங்க, வரி விலக்கு கொடுக்குறாங்கன்னா, இது பொதுமக்களுக்கு சேவையாற்று படியில் வருது உங்களுக்கு. 9ங்கிறது என்ன சொல்கிறோம், ஆலய பணிகள், சரிங்களா. அப்போ இயல்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன எதில் வருது உங்களுக்கு, தர்மம் அந்த மாதிரி விஷயங்களில் வருது. நிறைய வந்து தர்மம்லாம் பண்ணுறீங்க இல்லையா, இதெல்லாம் 9ஆம் பாவத்தில் வரும். ஏன்னா 9ஆம் பாவத்தில் பொறுத்தவரை என்ன நிறைய ஆசை இருக்காது. 9ஆம் பாவத்தில் எப்படின்னா அந்த பற்றற்ற நிலைனா எப்படின்னா, இது வேற மாதிரி 9, 2 விதம் இருக்கு 9ல். அதாவது மோகம் சந்தோஷம் இதெல்லாம் நிறைய அனுபவிக்கணும் ஒரு குரூப் இருக்கு. ஒரு சில பேர் எப்படி இருக்குன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இறைவனை ரொம்ப ரசிக்கணும், இறைவன் எங்கே இருக்காருன்னு தேடுறது, அந்த தான் ஆசை இருக்கும் இல்லையா. பொருள் மேலே ஆசை இருக்காது, பொருள் மேலே ஒரு பற்று இருக்காது. அதுதான் 9ஆம் பாவம். பணம் இருந்தால் என்ன செய்வாங்க, நல்லா ஜாலியாக செலவழிப்பாங்க, சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பாங்க, அந்த உச்சபட்ச சந்தோஷத்தை பார்க்க நினைப்பாங்க. அதே இயற்கை வேணா என்ன, இயற்கைனா என்ன அதை தேடி பார்க்கணும்னு நினைப்பாங்க, அதுலேயே பேரானந்தமா இருப்பாங்க. சொல்றாங்களே ராமகிருஷ்ண பரமஹம்சர் படுத்து கிடக்கும்போது அப்படியே தன்னை மறந்த நிலையில் அப்படியே இருந்தார். அது உங்களுக்கும் ஏற்படும், நீங்களும் ஒரு நாள் நினைச்சு பார்ப்பீங்க கண்டிப்பா வாழ்க்கையில். தூங்கும் பொழுது இந்த மரணம் என்பது நடப்பது போலவும், இந்த மரணத்தை வந்துட்டு நீங்க உங்க உடம்பை தூக்கிட்டு போறது போலவும், தூக்கிட்டு போகும்போது நான் இறக்கலை நான் இருக்கேன் அப்படிங்கும் பொழுது தெய்வத்தோடு இருக்கிற மாதிரியே நல்லது செஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும், அது கண் கூட பார்க்கலாம். அதே மாதிரி 9ஆம் பாவத்தில் கனவுன்னு சொல்கிறேன், அந்த கனவுங்கிறது நல்ல நல்ல கனவாக வர்றது, அது 9ஆம் பாவம் தான். பாம்பு விரட்டுறது மாதிரியே கனவு வரும், ஒருத்தர் அருவாள் எடுத்து விரட்டுறது மாதிரியே கனவு வரும், இப்போல்லாம் நிறைய நடக்கும் சம்பவம். இதுவும் 9ஆம் பாவம் தான். உங்கள் குலதெய்வம் சொல்லிட்டு 9ஆம் பாவம் தான். ஜாதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது எந்த ஜாதியாக இருந்தால் கோணராக இருக்கட்டும், செட்டியாராக இருக்கட்டும், வெள்ளாராக இருக்கட்டும், பறையராக இருக்கட்டும், எல்லா ஜாதியிலுமே பார்த்தீங்கன்னா தேவராக இருக்கட்டும், தெரியுங்களா, கல்லராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவனுக்கு கீழே தான். ஏன்னா சிவன், அது நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இந்த சிவன் அப்படிங்கிறவர் எல்லாருமாக இருந்து என்ன செய்கிறாருன்னா அனைத்து விதமான ஜாதியும் எல்லாருமே சிவன். அதனால சிவ வழிபாடு இருக்கலையே 9ஆம் பாவத்தில் சிறந்த. அதனால தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய குலசாமியை கும்பிட போகிறாங்க, குலதெய்வத்தை கும்பிட போகிறாங்க. சிவன் வடிவில் இருக்கிற சிவன் ராத்திரி அன்னைக்கு என்ன செய்கிறோம், அன்னைக்கு இரவு முழுவதும் என்ன செய்யணும், விழிச்சு அன்னைக்கு நம்ம முன்னோர்களை கும்பிட போகிறோம், நம்ம முன்னோர்கள் நினைக்கிறோம், முன்னோர்கள் வழிபட்ட அந்த தெய்வத்தை நினைச்சு போகிறோம். அப்போ 9ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா குலசாமியா கூட குலதெய்வத்துக்கு கூட போகும்போது பார்த்து போகணும். எந்த நட்சத்திரம் நல்லா இருக்கோ அந்த நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்கணும். இது நிறைய விஷயங்கள் இருக்கு 9ஆம் பாவத்தில். ஏன்னா ஆன்மீக பணிகள் 9ன்னு வரதுனால இதை பேசிக்கிட்டே போகலாம். கிட்டத்தட்ட 9ஆம் பாவத்தை பற்றில உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கூட கிளாஸ் இருக்கலாம். இருந்தாலும் காரங்களை பொறுத்தளவில் பணத்துக்கு மதிப்பு கொடுக்காதவர்கள், உலக விஷயங்கள் நிறைய தெரிஞ்சவங்க, வெளிநாட்டு சம்பந்தப்பட்டது இதெல்லாம் 9ஆம் பாவத்தில் வருது. ஏற்றுமதி வருது, உங்களுக்கு வழங்கக்கூடிய காசோலைகள், நீண்ட தூர பயணங்கள், நீண்ட தூர விமானங்கள், தெரியுங்களா, வெளிநாட்டு டிராவல் போயிட்டு வர்றவங்க, இதெல்லாம் 9ஆம் பாவம் சொல்றது. அதுக்கடுத்து 2வது மனைவி, கள்ள உறவு, இதெல்லாம் உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் வருது.
இந்த ஜட்ஜுக்கிட்ட வந்து ஜாதகம் படிக்கிறதுக்காக வந்தவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஜாதகம் பார்க்குறவங்களுக்கும் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிவிடி உங்களுக்கு டிவிடி ஒடியில் வேணும்னா சரி நம்பரில் குறிச்சிக்கிறீங்க. 8220233399. பாம்பாட்டி சித்தர் கேபி ஜோதிட பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய நிறுவனத்து சார்பாக பேசுகிறோம். உங்களுக்கு ஜோதிட சம்பந்தமான அனைத்து ஆலோசனைகளும் தெளிவாக எடுத்து கூறப்படும். ஒரு முறை பலன் பார்த்தாலும் குடும்பத்தோடு நல்லா பார்த்து வச்சுக்கிறீங்க. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, என் குழந்தைக்கு பார்த்தா எனக்கு வருமாசன்னு கேட்குறாங்க. அது கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம சாப்பிட்டா நமக்கு தான் பசி தீரும், குழந்தைக்கு பசி தீராது. அதே மாதிரி குழந்தை சாப்பிட்டா தான் குழந்தைக்கு பசி தீரும். அப்புறம் ஏன் அந்த ஒரு பாதிப்புன்னு சொன்னோம்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு காய்ச்சல் வரும்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பதஷ்டப்படுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அஸ்ட்ராலஜி பொறுத்தவரை. அவர் ஜாதகம் நல்லா இருந்தால் அதன் ரீதியாக நீங்கள் அனுபவிக்கலாம் ஒழிய அவருடைய விதியவோ அவருடைய ஆயுளையோ நீங்கள் வாங்க முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அதுதான் 9ஆம் பாகம் பூர்வ ஜென்ம புண்ணிய பிரகாரம். நீங்கள் நல்ல இடத்துல பிறக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக நல்ல இடத்துல பிறந்திருப்பீங்க. கஷ்டப்படத்துல தான் பிறக்கணும்னா கஷ்டப்படத்துல தான் பிறந்திருப்பீங்க. இதுதான் பூர்வ ஜென்ம புண்ணியம். அதனால் இறைவனை நல்லா வணங்கிக்கிறீங்க. தூய்மையாக இருங்க, மன தூய்மையாக இருங்க. அதுதான் இறைவனை வழிபடுறது. நடிக்க வேண்டும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இறைவன் நடிப்பதை விரும்புறதில்லை. உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக நீங்கள் இறைவனை வேண்டுனா இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கார். அதுதான் நான் சொன்னேன், விநாயகர் வடிவில் உங்களுக்கு நுரையீரல் வடிவில் விநாயகர் இருக்கார், முதுகு தண்டுவடம் பிருஷ்டம் வடிவில் விநாயகர் இருக்கார், இதயத்தின் வடிவாக சிவன் இருக்கார், தமணி வடிவாக சுப்பிரமணியன் இருக்கார், ஈரலின் வடிவாக பெருமாள் இருக்கார், பித்தத்தின் வடிவாக பெருமாள் இருக்கார். நிறைய எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கார். மண்ணீரல் வடிவாக சுக்கிர பகவான் இருக்கார், லட்சுமி இருக்காங்க. இப்படி எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்காங்க. 27 நட்சத்திரமாகவும் 9 கிரகங்களாகவும் உங்களுக்குள்ளேயே குடியிருக்காங்க. அப்போ நீங்கள் முதல்ல உள்ளத்தை தூய்மையாக வச்சுக்கிறீங்க, மனசு தூய்மையாக வச்சுக்கிறீங்க. எல்லோருக்குமே நல்லது செய்யுங்க. யாருக்கும் தீங்கு செய்ய வேண்டாம். நன்றி, வணக்கம்.